வணக்கம். H1B விசாவோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது, அக்செஞ்சரோட குவார்ட்டர்லி ரிசல்ட், பிளஸ் ஃபார்மா செக்டாருக்கான டாரிஃப் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. இதுதான் லாஸ்ட் வீக்கில் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டராக இருந்தது. வரப்போகிற வாரத்தில் அகெயின் டாரிஃப் இம்பேக்ட்டு அதை பற்றின கண்டினியூவேஷன், இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துகிட்ருக்கிற ட்ரேட் டிஸ்கஷன், இதெல்லாமே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகராக பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி திங்கட்கிழமை மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன, லாஸ்ட் வீக் ஓவரால் வீக்கில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஒரு ஒஸ்ட்டு வீக் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு 6 மந்த்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரே வாரத்தில் அதிகமாக ஃபால் ஆகிருக்கிறது. ஸோ அதிலிருந்து வரப்போகிற வாரம் முக்கியமாக திங்கட்கிழமை மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்னென்ன ஸ்டாக்ஸ் கவனிக்கலாம், எந்த செக்டார் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது, இதை தான் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்டாக் நியூஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரப்போகிற வெள்ளிக்கிழமை ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான வெபினார் லைவ் செஷன் இருக்குது, ட்ரைனிங் செஷன். இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக தமிழில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 7வது நாளாக பேரிஷ் கேண்டில் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. 236 பாயிண்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபாலோ ஆகிருக்கு. இந்த 5 நாள் லாஸ்ட் வீக்கில் வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக இறங்கியிருக்கு. லார்ஜ் பேரிஷ் கேண்டலும் கூட 24,655 கிட்ட நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில் கிட்டத்தட்ட ஓவரால் வீக்கில் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் பிஎஸ்சி லூஸ் பண்ணியிருக்கு. 2 வாரத்தோட லோவுக்கு நியரில் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஓவரால் வீக்கில் 678 பாயிண்ட் இறங்கி கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல், அதாவது 8ஆம் தேதிக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு லோயஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். 1070 பாயிண்ட் ஓவரால் வீக்கில் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. 54,389 க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் வீக்கோட லோவை உடச்சி முடிஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 587 பாயிண்ட் இறங்கியிருக்கு. கடந்த 10 செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல். வெள்ளிக்கிழமை அமெரிக்காவோட மார்க்கெட் நியர்லி 0.5% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 60 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 24,766 கிட்ட முடிஞ்சிருக்கு. இதில் நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டிக்கும் நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேபி இந்த 100 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப், இல்லை 50 to 100 பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கான வாய்ப்பு, இல்லை நியூட்ரல் ஓப்பனிங்கான சான்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எஃப்ஐஎஸோட ஃபண்டு வந்து தொடர்ந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறது. 5,688 கோடி ரூபா அளவுக்கு நியர்லி வெள்ளிக்கிழமை மட்டும் எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்டை வெளியில் எடுத்திருக்கிறாங்க. டிஏஎஸ் 5,843 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்ட் பம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபண்டு வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபண்டு வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் கண்டிஷன் இப்போதைக்கு இல்லைன்றது தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஐஎஸோட சைடில் எப்போ பையராக ஒரு ஸ்ட்ரென்தன் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ மார்க்கெட் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக நம்ம பார்க்கலாம். பட் அது ஒரு நாள் பையராக டர்ன் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வாரம் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் எஃப்ஐஎஸோட சைடில் இருக்கா அப்படின்றத. கிட்டத்தட்ட 6.8 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இயரில் கவர்மெண்ட் பாண்ட் பர்ச்சேஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து திங்கட்கிழமை வாட்ச் பண்ணலாம். இந்துஸ்தான் யூனிலீவர் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் வந்து கன்சூமர்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கன்சாலிடேட்டட் பிஸ்னஸ் க்ரோத் வந்து ஃப்ளாட் டு லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத் அப்படின்றத Q2ல் வரும்ன்றதை கொடுத்துருக்குறாங்க. இந்த சிக்னல் ஓவரால் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு திங்கட்கிழமை நம்ம வாட்ச் பண்ணலாம். டாடா கன்சூமர் 2000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 5 வருஷத்தில் ஃபுட் மினிஸ்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறது. டாடா கன்சூமர் வாட்ச் பண்ணலாம். HDFC பேங்க் துபாய் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ரெகுலேட்டர் அவங்க சைட்லேருந்து நியூ கிளைண்ட் ஆட் பண்ணுறத இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்கிறாங்க. இது HDFC பேங்க்குக்கு ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸோட 2 நியூஸ் இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் JLRக்கான சப்போர்ட் லோன் எடுக்கிறதுல, லோன் கேரண்டியில் நியர்லி 1.5 பில்லியன் யூரோ அளவுக்கு. ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் வந்து டாடா மோட்டார்ஸில் கொடுத்துருக்குறாங்க. MD அண்ட் CEO வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஷைலேஷ் சந்திரா.
சிஎஃப்ஓ சேஞ்ச் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் கவனிக்கலாம். பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் ஆல்கெம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃபெக்டிவ் அக்டோபர் 1லேருந்து. 70,000 கோடி ரூபா ஷிப் பில்டிங் அண்ட் மேரிடைம் செக்டாருக்கு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறது, கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. ஷிப்பிங் கம்பெனிஸை திங்கக்கிழமை நம்ம வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி கிளென்மார்க் ஃபார்மா வரப்போகிற வாரம் எக்ஸ் டிவிடெண்டில் ஸ்டாக் ட்ரேட் ஆக போகுது. அக்டோபர் 3 ₹2.50 ஒரு ஷேருக்கு இன்டர்மின் டிவிடெண்ட். ஸோ கிளென்மார்க் வாட்ச் பண்ணலாம். ஆசாத் இன்ஜினியரிங் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் அதுக்கான ஆயில் ஆஃப்ஷோர் பிளாக் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆயில் இந்தியா கவனிக்கலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 300 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் ரைட்ஸ் இஷ்யூ மூலயமா. லெமன் ட்ரீ ஹோட்டல் அக்டோபர் 1 லீடர்ஷிப் சேஞ்சஸை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறதா கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் 5 MTPA அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டல் கெப்பாசிட்டி 4 MTPAலேருந்து 9 MTPA அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் வாட்ச் பண்ணலாம். பிரிகேட் லேண்ட் செல் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸு, அதோட சப்சிடிக்கு பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ்க்கு பிரிகேட் கவனிக்கலாம். லேண்ட் அக்வசிஷன் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ் சம்பல் ஃபெர்டிலைசர் ஜாயின் வெஞ்சர் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க 527 கோடி ரூபா அளவுக்கு. சரி, பெனால்ட்டி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து, ஜிஎஸ்டி பீகார்லேருந்து. ஸோ 527 கோடி ரூபா அளவுக்கான இந்த டிமாண்ட் வந்து சம்பல் ஃபெர்டிலைசருக்கு ஒரு நெகட்டிவ். காட்ரேஜ் அக்ரோவேட் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் 960 கோடி ரூபாக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுட் ப்ராசஸிங் செட்டப்காக. பிர்லா சாஃப்டோட சிஇஓ எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் கவனிக்கலாம். பிளாக் டீல் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் நியர்லி 6.2% ப்ரொமோட்டர் செல் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து 343 கோடி ரூபா அளவுக்கு ஓவரால் டீல் சைஸ். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் 388 ரூபா 20 காசு. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் கவனிக்கலாம். பிஇஎம்எல் ஆக்சுவலாக பிஇஎம்எல் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க நியூ ஆர்டருக்கான பிஸ்னஸ் டைஅப்காக. 1600 கோடி ரூபாக்கான ஆர்டர் வெல்ஸ்பூன் கார்ப் வாட்ச் பண்ணலாம். ஓவரால் ஆர்டர் புக் 18,000 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜூன் 4 மட்டும் 1600 கோடி ரூபா ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஐடி ஸ்டாக்ஸு தொடர்ந்து 6 நாளாக ஃபால் ஆகிருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 2% கிட்ட ஃபால் ஆகிருந்தது அக்செஞ்சரோட கைடன்ஸ் இம்பேக்ட்னால. அது மட்டும் இல்லை, டிசிஎஸ் 1 வருஷத்தோட லோ உடச்சி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 5 மாதத்தோட லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வரப்போகிற வாரம் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கான ரிசல்ட் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மேபி செகண்ட் வீக்கில் டிசிஎஸோட ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸுக்கு மறுபடியும் ஒரு ட்ராக்ஷன் இல்லை ஒரு பவுன்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் மார்க்கெட் முடியும் போதும் வந்த ஒரு சில ஸ்டாக்ஸோட நியூஸு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வே ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரேமண்ட் லைஃப் ஸ்டைலில். இருக்கான் இன்டர்நேஷ்னல் 224 கோடி ரூபாக்கான ஆர்டர். அதே போல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கின ஸ்டாக் ஃப்ரைடே கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அகைன் மண்டே கவனிக்கலாம். யூஎஸோட இன்வெஸ்டிகேஷன் வாரி எனர்ஜிஸ் வந்து வெள்ளிக்கிழமை 6% கிட்ட ஃபால் ஆச்சு. டாடா பவர் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிற நியூஸ். இது எல்லாமே அகைன் மண்டே கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. எல்என்டி வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருந்தது. கனரா பேங்க்கினுடைய குரூப் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் செபியில் ஐபிஓக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. கனரா பேங்க் வாட்ச் பண்ணலாம். வோடஃபோன் ஐடியாவோட கேஸு ஏஜிஆர் டியூஸ்க்கான கேஸு அக்டோபர் 6 போஸ்ட்போன் பண்ணியிருந்தது லாஸ்ட் வீக். வோடஃபோன் ஐடியா ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. அகைன் திங்கக்கிழமை வாட்ச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டோட ரிசொல்யூஷன் பிபிஎஸ்எல்லோட அக்விசிஷன் ரிசொல்யூஷன் பிளானில் வந்து ஃபேவராக நியூஸ் கொடுத்துருக்கிறது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. மண்டே அகைன் வாட்ச் பண்ணலாம். ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 970 கோடி ரூபாக்கான ரயில்டெல்லோட ஆர்டர் கவனிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஜிகே எனர்ஜி நியர்லி 10% ப்ரீமியமில் ஐபிஓ லிஸ்ட்டாக இருந்தது. அகைன் மண்டே கவனிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸு நம்ம மண்டே வாட்ச் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன? அகைன் லாஸ்ட் வீக் ஃபால் ஆன ஃபார்மா
செக்டார் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் கூடிய ட்ரக்ஸில் வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்போட இந்த டேரிஃப் 100% டேரிஃப் வந்து பேட்டன் அண்ட் பிராண்டட் ட்ரக்ஸுக்கு தான் கொடுத்துருக்கு. பட் ஆனால் ஓவரால் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வெள்ளிக்கிழமை ஃபால் ஆச்சு. ஸோ இந்த நியூஸு டீட்டெயில் அனாலிசிஸ் திங்கட்கிழமை பவுன்ஸ் பேக்குக்கான ஒரு பாசிபிலிட்டி ஃபார்மா ஸ்டாக்ஸில் செலக்டிவான ஜெனரிக் ட்ரக்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு ரெக்கவரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதிகமாக ஃபால் ஆன ஃபார்மா ஸ்டாக்ஸ் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அகைன் நம்ம கவனிக்கலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரப்போகிற வெள்ளிக்கிழமை ஆன்லைன் வெபினார் ட்ரைனிங் செஷன் இதில் நம்ம அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் தமிழில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எளிமையாக லேர்ன் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.